ஜெபம். ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தத்தாமே இந்த ஆண்டவரே வேத பாட வகுப்புகளை ஆசிரித்து தாரும். இதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாக இயேசுக்கு ஜெபிதாவே ஆமென். அன்பானே, இந்த மாலை நேரத்தில் நாம் இன்றைய நாளில் நம்முடைய வேத பாட வகுப்புக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட புஸ்தகம் பிரசங்கி. இந்த பிரசங்கியின் புஸ்தகம் யாரால் எப்பொழுது எதற்காக எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம் தெரிவோம். சாலமோன் எழுதின 3 புத்தகங்களில் முதல் புத்தகம் உன்னத பாட்டு, 2வது புத்தகம் நீதிமொழிகள், 3வது புத்தகம் பிரசங்கி. இந்த 3ம் சாலமோன் தன் இளமை காலத்தில் எழுதினது உன்னத பாட்டாகவும், தன் நடுத்தர வயதில் எழுதப்பட்ட புஸ்தகம் நீதிமொழிகளாகவும், தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலே எழுதப்பட்ட புஸ்தகம் பிரசங்கியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பிரசங்கி என்பது என்றால் பிரசங்கி என்ற வார்த்தைக்கே ஒரு முக்கியமான பொருள் உண்டு. மாயை என்பதுதான் இந்த புஸ்தகத்தின் சொல்லாட்சி. மாயை என்பதுதான் இந்த புஸ்தகத்தில் பிரசங்கியிலே சொல்லப்படக்கூடிய முக்கியமான கருத்து மாயை. இந்த மாயை என்கிற வார்த்தை ஏறத்தாழ 35 முறை இந்த பிரசங்கியின் புஸ்தகத்திலே வருகிறது. இதை சாலமோன் கிமு 935 ஆண்டு அடுத்த காலத்தில் எழுதப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே சாலமோன் முதிர் வயதிலே எழுதின ஒரு புஸ்தகத்தின் பெயர் தான் பிரசங்கி. இதனுடைய சொல்லாற்றல் அல்லது இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட முக்கிய சொல் மாயை. அப்படி என்றால் சாலமோன் தன் இளமை பருவத்திலே எழுதப்பட்டது காதல் கவிதை, அது உன்னத பாட்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் நடுவயதிலே அறிவுரைகளை கூறும்படியாக நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 முடிந்த பின்புதான் கடைசியிலே தான் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதுகிறார். நீங்க படிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். 10வது வசனம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. பிரசங்கி கடைசியாக இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதும் பொழுது இளம் வயதும் மாயை, வாலிப வயதும் மாயை. ஆகவே அது எல்லாம் மாயையில் ஆரம்பித்து மாயையிலே முடிக்கிறார். ஆகவே மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு மாயைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த மாயை என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? மாயை என்று ஏன் எழுதுகிறார் என்றால், தேவன் இல்லாமல் வாழ்வில் திருப்தியை கண்டடைய எடுக்கும் முயற்சியின் பயனின்மையே அப்பதம் குறிப்பிடுது. தேவன் இல்லாமல் மனுஷன் சந்தோஷத்தை தேடக்கூடியது, மகிழ்ச்சியை தேடக்கூடியது. தேவன் இல்லாமல் உலகத்திலே மனுஷன் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி இன்பத்தை கண்டடையக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி என்று சொல்கிறது. ஆகவே மாயை என்பது ஒரு மனுஷன் தேவனுடைய உதவி இல்லாமல் அல்லது தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் இன்பத்தை அனுபவிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வீண், அது மாயை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மாயை ஒருவன் நிரந்தரமான அல்லது முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் அவனுக்கு தேவனுடைய ஒத்தாசை தேவை. இந்த பிரசங்கி என்ன சொல்கிறார் என்றால், ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறார். மனுஷனுடைய இருதயத்திலே தேவன் ஒரு வெற்றிடத்தை வைத்திருக்கிறார். தேவன் மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு வெற்றிடத்தை வைத்திருக்கிறார். அதை எந்த உலக பொருளோ, பணமோ, புகழோ அல்லது பட்டமோ, பதவியோ, உலகத்தின் சிற்றின்பங்களோ அதை திருப்திப்படுத்த முடியாது, அதை நிரப்ப முடியாது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டுமானால் அதற்கு தேவன் தான் உதவி செய்ய வேண்டும். அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர் தேவன் தான். அப்பொழுதுதான் அவன் உலகத்தின் இன்பமான காரியங்களை தேவனுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தேவன் அவனுக்கு உதவி செய்யும் பொழுதுதான் அந்த வெற்றிடத்தை அவன் நிரப்பும். ஏன் மனுஷன் பணத்தை சம்பாதிக்கிறான், புகழத்தை எதுலேயுமே திருப்தி அடைவதில்லை. எவ்வளோ பணம் வந்தாலும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று தான், அதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை, அவன் திருப்தி அடைய முடிவதில்லை. ஏனென்றால் அந்த வெற்றிடத்தை பணம் நிரப்ப முடியாது, அந்த வெற்றிடத்தை புகழ் நிரப்ப முடியாது, அந்த வெற்றிடத்தை மனுஷனுடைய சுய முயற்சிகள் நிரப்ப முடியாது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டுமானால் அதற்கு தேவனாகிய அல்லது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முடியும். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு உலகத்தின் காரியங்கள் எதுவுமே அவனுக்கு நிரப்ப முடியாது, அது உதவி செய்ய முடியாது. ஆகவே
தேவன் வாழக்கூடிய இடத்திலே தேவன் இருந்தால் மட்டும்தான் மனிதன் பூர்ணமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய தேவன் இல்லாத மனிதன் அனுபவிக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் எல்லா மாயையை தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சர்ப்பமானது ஏவாள் இடத்துல சொல்லும் பொழுது அவளுக்கு அந்த இன்பம், அந்த அவளுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் பெரிதாக காணப்பட்டது. ஆனால் அவள் அந்த பாவத்தை அனுபவித்து பாவத்திற்கு அந்த பாவத்தை செய்த பின்பு அவள் பெரிய ஏமாற்றத்தை அடைந்தாள். ஆகவே பாவம் செய்கிற மனுஷனுக்கு பாவம் செய்யக்கூடிய நொடியிலே அது இன்பத்தை கொடுத்தாலும் அது முடிவிலே அவனுக்கு வெறுமையும் ஏமாற்றத்தையும் தோல்வியும் தான் கொடுக்கும் மொழிய முழுமையான சந்தோஷத்தை கொடுக்காது. ஆகவே தேவன் வைத்துள்ள மனிதனுடைய இருதயத்திலே வைத்துள்ள வெற்றிடத்தை நிரப்ப வேண்டுமானால் அவனுடைய இருதயத்திலே தேவன் வாசம் பண்ண வேண்டும். அவனுடைய இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணும் பொழுதுதான் அவனுக்கு பூர்ணமான சமாதானம் கிடைக்கும், பூர்ணமான சந்தோஷத்தை கிடைக்கும். ஒரு மனுஷன், நான் உலக மனுஷனே பார்க்கும்பொழுது பணத்தை சம்பாதிக்கிறவன் பணத்தினாலே திருப்தி அடைவதே இல்லை. அவன் எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் அந்த பணம் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசைதானே இருக்கிறது ஒளி எல்லா காரியமும் மாய என்று சொல்ல. நாம் பொருளை சம்பாதிக்கலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், எதிலையுமே திருப்திப்படுத்த முடியாது. நாம் திருப்தியாக இருக்கவே முடியாது. எண்ணத்தை தான் நீங்கள் சம்பாதித்தாலும் வாழ்க்கையிலே மன நிம்மதி என்பது, திருப்தி என்பது அந்த பொருளை கொடுத்து வருவதில்லை. ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கும்பொழுது மட்டும்தான் அவன் பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் யோவானிலே சொல்லப்படும் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் அது நிலையானது, நிரந்தரமானது. அது பாவத்தினாலே கிடைக்கக்கூடிய இன்பத்தை காட்டிலும் மேலானது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அந்த நிமிடத்துக்கு தான் அவனுக்கு அது இன்பமாகவும் சந்தோஷமாக இருக்கும் ஒழிய அந்த பாவத்தை செய்த முடித்த பின்பு அதனுடைய இன்பத்தை அவன் அனுபவிக்க முடியாது. அவன் எவ்வளவு இன்பத்தை அனுபவித்தான் என்று சொல்ல முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷத்தில் இருக்கும்பொழுது அவர் கொடுக்கக்கூடியது தேவ சமாதானம். அது நிரந்தரமானது, நிலையானது, உலகத்தினாலே பறிக்க முடியாதது. உலகத்தினுடைய காரியங்களிலே அது நம்மை மேற்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தேவன் வைத்துள்ள வெற்றி இடத்திலே இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. இருதயத்திலே இயேசு கிறிஸ்து வாழும்பொழுது உலகத்தின் காரியங்களை குறித்து நாம், பாவத்தை குறித்து நாம் பயப்படவே மாட்டோம். அன்பானவர்களே, என்ன சொல்கிறார் சாலமோன்? தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த பிரசங்கியின் புஸ்தகம். இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் அவர் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் சொல்லவில்லை, எந்த விதமான ஒரு முக்கியமான காரியத்தையும் சொல்லவில்லை. எல்லாமே மாயை என்று சொல்லும் பொழுது அவனுக்கு சாலமோன் அவ்வளவு பெரிய ராஜா, அவ்வளவு இன்பங்களை அனுபவித்த ராஜா, எந்த உலக காரியங்களுமே அவனை திருப்திப்படுத்த முடியவில்லை. பாவம் ஒரு மனுஷனை சந்தோஷமாக வைக்காது. பாவத்திற்கு அடிமைப்பட்ட மனுஷனுக்கு நிலையான சமாதானம் கிடையாது. பாவம் ஒரு மாயை போன்றது. அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் உதவி செய்யும் ஒழிய அது மற்ற நேரங்களிலே பாவத்திலே நிலையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் மனிதனுடைய இருதயத்திலே வைத்திருக்கக்கூடிய வெற்றிடத்தை அது சொல்ல போனால் அது ஆத்மா கூட என்று சொல்லலாம். அந்த ஆத்மா தேவனுக்கு முன்பாக உகந்ததாக இருந்தால் மட்டும்தான் மனுஷன் உலகத்திலே சந்தோஷமா இருக்கும். அதான் சொன்னேன், ஏவாளுக்கு அந்த பழம் பார்க்கும்போது இனிமையாகவும் புசிப்புக்கு ஏற்றதும் அது இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் சாப்பிட்ட பின்பு அதனுடைய விளைவு வேறமாக இருக்கும். ஒரு பாவம் செய்கிற மனுஷனுடைய நிலைமை அப்படித்தான். பாவம் செய்யும் போது இனிமையாக இருக்கும், சுகமாக இருக்கும். ஆனால் அதனுடைய விளைவு வேறு விதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய. அதனாலே தான் ஏவாளுடைய பாவத்தினாலே உலகத்தில் பாவம் வந்து இன்றைய வரைக்கும் இந்த பாவத்தை தீர்க்கவே முடியவில்லை. ஏவாள் சந்ததியிலே வந்த அனைவரும் பாவிகளாகத்தான் காணப்படுகிறார்கள் ஒழிய அவர்கள் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்பொழுது பார்கள் என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இதில் சாலமோன் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். பிரசங்கி 6:1-2 படியும். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே எழுதுகிறான். எல்லா காரியமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, உலகத்தில் எல்லா காரியங்களும். ஆனால் அவன் எதையுமே நிரந்தரமாக அனுபவிக்க முடியவில்லை.
சாலமோனுக்கு எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் அவனை காட்ட பணக்காரன் யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனால் அவ்வளவு போய் கொடுத்தாலும் அவன் அதை அனுபவிக்கவே முடியவில்லை. அவன் மற்றவர்களுக்கு தான் அதை வைத்து விட்டு போனானே ஒழிய அவன் அந்த சந்தோஷத்தை தேவன் கொடுத்த காரியங்களை நிரந்தரமாக அனுபவிக்க முடியவில்லை. இந்த உலகத்திலே நாம் எதை சம்பாதித்தாலும் எதை பொருள் வைத்திருந்தாலும் நாம் பரிபூர்ணமாக அது ஒரு மாயை. அது மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஒரு எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை மற்றவனுக்கு தான் விட்டு போக முடியுமே ஒழிய அவன் சம்பாதித்த பொருளை அவன் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியாது. அன்பானவர்களே, நாம் உலகத்தில் எவ்வளவோ காரியத்திருக்கலாம், ஆனாலும் தேவன் அந்த பொருட்களை அனுபவிக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கொடுத்திருந்தால் மட்டும்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா, அனுபவிக்க முடியுமே ஒழிய மற்றபடி நாம் எந்த பொருளை சம்பாதித்தாலும் சரி தேவன் நமக்கு அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு வரத்தை நமக்கு கொடுக்கவில்லைனால் வேஸ்ட். சாலமோன் எல்லாவற்றையும் சம்பாதித்தான், ஆனால் ஒன்றையும் நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதுதான் மாயை. அநேக காரியங்களை சம்பாதிக்கலாம், ஆனால் ஒன்றையும் நீங்கள் அனுபவிக்காமல் போய்விட்டீர்களானால் அது மாயையான காரியத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு இல்லையாவிட்டால் அவனை காட்டிலும் ஒரு மோசமான சூழ்நிலை, மோசமான மனுஷன் ஒன்றும் இல்லை. இன்னொரு காரியத்தை சாலமோன் சொல்கிறான், பிரசங்கி 8:11-12. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனுஷன் தான் செய்த பாவத்திற்கு தண்டனை உடனே வழங்கப்படாதனாலே துணிகரமாய் பாவம் செய்கிறான். மனுஷன் ஏன் துணிகரமாய் பாவம் செய்கிறான் என்றால், தான் செய்த பாவத்திற்கு உடனே தண்டனை கொடுக்கப்படுவதில்லை. ஆகவேதான் அவன் துணிகரமான பாவத்தை எதற்காக அவனை அப்படி வைத்திருக்கிறான் என்றால், தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு கிருபையின் காலம், அவன் தேவனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் வரைக்குமாக அவனுக்கு அந்த காலம் கொடுக்கப்படும். அது எந்நாளும் இருக்காது, தேவன் வைத்த ஒரு காலம் வரைக்கும் தான். சாலமோனுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார். 2 முறை தேவன் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி சொல்லுகிறார். ஆனாலும் அவன் கீழ்ப்படியாமல் போனால் அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. வாலிப வயதிலே தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காத மனிதன் வயோதிபனான பின்பு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது கடினம். ஏனென்றால் வாலிப வயது தேவனுக்கு ஏற்ற வயது, வாலிப வயது துணிகரமாய் பாவம் செய்யக்கூடிய வயது. வாலிப வயதிலே தான் எல்லா பாவத்துக்கும் அவன் அடிமையாவான். அந்த வயதிலே தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து காத்து கொள்ளக்கூடிய மனுஷன்தான் தேவனுக்கென்று உழைக்க முடியும். அன்பானவர்களே, வாலிபர்கள் 11:9 படிங்க. 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று. வாலிபனுக்கு என்ன அர்த்தம், என்ன அறிவுரை சொல்கிறது? எல்லா பாவத்தையும் அனுபவிச்சுக்கோ. உன் வாலிப வயசுல நீ என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை பாவத்தையும் அனுபவிச்சுக்கோ, சந்தோஷமாயிரு. ஆனாலும் நீ வாலிப வயசுல செய்த பாவத்திற்கு ஏற்ற கணக்கை நீ நியாய தீர்ப்பிலே தேவனுக்கு உன்னை குறித்து ஒப்புவிக்குவேன். படிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு, நம்மை குறித்து நாம் தான் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வாலிப வயதிலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற மனுஷன், இன்பமாயிர மனுஷன், அது சந்தோஷமாயிருந்த மனுஷன், தேவனுக்கு விரோதமாய் அவன் தான் தேவனுக்கு தன்னை குறித்து ஒப்புவிக்க வேண்டும். நாம் செய்த பாவத்திற்கு மற்றவர்கள் கணக்கு ஒப்புவிக்க முடியாது. நாம் செய்த பாவத்தின் தண்டனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் செய்த பாவத்திற்கு மற்றவர்கள் விளக்கம் சொல்ல முடியாது. ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு. நீ வாலிப வயசுல எப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையா இருந்தாய், உனக்கு எப்படிப்பட்ட சத்தியம் கொடுக்கப்பட்டிருந்தது, நீ எப்படி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாய், நீ தேவனுடைய வசனத்தை முழுமையாய் நேசித்தாயா அல்லது பாவத்தை விட்டு விலகினாயா என்பதை குறித்து நீதான் தேவனுக்கு கணக்கு. வாலிபன் தான் வாலிப வயசுல செய்த பாவத்திற்கு பொறுப்பு வாலிபன் தான். அந்த வாலிபன் இன்பமாயிருக்க, மகிழ்ச்சியாக இருக்க, தான் எடுத்துக்கொண்ட தவறான வழிகளை குறித்து தன்னை தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதும் அந்த வாலிபன் தான்.
ஆகவேதான் சாலமோன் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய தவறவிட்டான். வாலிப வயதிலே எல்லா பாவத்தையும் அனுபவித்து கடைசியிலே எல்லாவற்றிலும் ஏமாந்த பின்புதான் அவன் வாலிபர்களுக்கான ஒரு ஆலோசனை. இந்த சாலமோன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், எல்லாமே மாயை, உலகமே மாயை. எப்பொழுது ஒருவன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் என்றால் அந்த 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களை படி. பிரசங்கி 12 கடைசி வசனம். எல்லாவற்றையும் அவன் ஆராய்ந்து விட்டு ஒரு முடிவுக்கு வருகிறான். தேவனுக்கு பயப்படுவதுதான் முக்கியம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவதுதான் முக்கியம். அப்புறம் அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த எல்லா மனுஷனுக்கும் கொடுத்து சாலமோன் சொல்லக்கூடிய அறிவுரை என்றால், தேவனுடைய வசனத்தை கைக்கொள், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படி. எல்லா மனுஷருடைய மேலும் விழுந்த கடமை இதுதான். இந்த கடமை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதிலும் தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுப்பதிலும் தேவனிடத்திலே நாம் போகும்போது தேவன் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை குறித்து நாம் தேவனிடத்திலே தெரிந்து அவருக்கு கீழ்ப்படிவதுதான் நம்மேல் விழுந்த கடமை. தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதவன் அடுத்த வசனத்தை படி. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே. இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்த காலத்திலே நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்த ஒவ்வொரு கிரியையும் குறித்து நீங்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் செய்த இந்த வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே உங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கும். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளை கீழ்ப்படி போது இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இல்லாவிட்டால் நம்மை குறித்து தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளிலே படிகள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரே வசனம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்பு நாளிலே சாலமோன் அதான் சொல்கிறான். நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பதை குறித்து நம்முடைய கிரியைகளின் அடிப்படையிலே நியாய தீர்ப்பு உண்டு. ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகள். உலகம் மாயையானது, பாவம் நிரந்தரமானதல்ல. அல்லது சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையின் தோல்வியின் புஸ்தகமாக தான் இது எழுதுகிறாரே ஒழிய ஒரு வெற்றியின் புஸ்தகமாக எழுதவில்லை. பிரசங்கியில் சொல்லப்பட்ட உலகம் ஒரு மனுஷனை பரிபூர்ணமான சமாதானத்திற்குள் திருப்திப்படுத்தாது. காரணம் பாவம் செய்ய மனுஷனுக்கு தேவ சமாதானம் இருக்காது. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவார். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே சாலமோன் எழுதிய பிரசங்கி என்ற நூலை குறித்து நாங்கள் தியானிக்க தேவரை பாராட்டின அளவற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் இல்லாத வாழ்வு, வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு வாழ்வு, அது மாயையான வாழ்வு என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த வாழ்விலே ஆண்டவரே எந்த நன்மையும், ஆண்டவரே அது நன்மையாக தெரிந்தாலும் அது இறுதியிலே எங்களுக்கு ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் கொடுக்குன்னு சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. அதே போல் ஆண்டவரே காரியத்தின் கடைத்தொகையை நாங்கள் கேட்கின்ற பொழுது தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை கைக்கொள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள எங்களுக்கு எல்லாவித கிருபைகளையும் பாராட்டுங்க. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளில் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்வதிலே நாங்கள் எப்பொழுதும் நிலைத்து தொடர்ந்து அதிலே நடக்கிறவர்களாக எங்களுக்கு எல்லாவித கிருபைகளையும் பாராட்டி அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள ஆளுகை ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருப்பதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பைபிள் ஸ்டடி முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் சந்தேகங்களை மிஸ்டர் ஜான் செல்லத்துறை அவர்கள் தீர்த்து வைத்தார். ஆமென். மேலும் அதிக தேவ செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட சரணன் ரோஜா ஊழியம் சேனலை
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. God bless you.